ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4/1/2026 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 820. சரிங்களா? இதில் நமக்கு ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 4, 5, 7, 8ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 8ஆம் நம்பரு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஆல் போர்டில் 8ஆம் நம்பரு ஏ போர்டில் பாஸு. ஏபிபிசி ஏசியை பார்க்கலாம். ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 82 ஏபியில் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? ஏபியில் 82 பாஸு. அதே மாதிரி த்ரீ டிஜிட்டை பாருங்கள். த்ரீ டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுத்துருந்த நம்பரு 825ன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 820. அதாவது பவரில் போயிடுச்சு. இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு சூப்பர் வின்னிங் தான். பவரில் போயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸில் த்ரீ டிஜிட்டு மிஸ் ஆகி போச்சு. ஓகேங்களா? சரி வாங்க இப்போ நாளைக்கு உண்டான கெஸிங்கை பார்க்கலாம். கேரளா லாட்ரி 5/1/2026 பாக்கியதாரா 36 உண்டான கெஸிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்குறேன். 4, 5, 7, 9ன்னு கொடுத்துருக்குறேன். இதுதான் நாளைக்கு உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங்கும் என் கெஸிங்கும் ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க, அதுவும் அளவாக போட்டுங்க. வாங்க இப்போ ஏபிபிசி ஏசியை பார்க்கலாம். ஏபிபிசி ஏசி இதில் பார்த்தீங்கன்னா 41, 14, 12, 21, 42, 24, 94, 49, 43, 34, 93, 39, 51, 15, 13, 31, 96, 69, 67, 76, 98, 89, 48, 84, 57, 75, 97, 79, 59, 95, 53, 35. இதுதான் நாளைக்கு உண்டான ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கெஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க, அதுவும் அளவாக போட்டுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். கீழே கோடு போட்ட காமிச்சதுலேயும் ஒரு கெஸிங் இருக்குது, கோடு போடாததுலேயும் ஒரு இது இருக்குது. கோடு போட்டதில் வந்தாலும் வரலாம், இல்லை கோடு போடாததில் வந்தாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஓகேங்களா? அதனால தான் நான் 2ஆக பிரித்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி கெஸிங் வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக எடுத்து போடுங்க. உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி போட்டுக்குங்க. நான் கொடுக்குறது வெறும் கருத்து கணிப்பு வீடியோ மட்டும்தாங்க, எதுவுமே கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. அதனால் வந்து உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுக்குங்க. சரிங்களா? கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க சப்போஸ் கோடு போட்டதில் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லை கோடு போடாததில் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கங்க. அதனால தான் பிரித்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. வாங்க இப்போ த்ரீ டிஜிட் பார்க்கலாம். இப்போ த்ரீ டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். 412, 943, 513, 967, 498, 579. இதுதான் நாளைக்கு உண்டான த்ரீ டிஜிட் உண்டான கெஸிங்கு. த்ரீ டிஜிட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் எடுத்து போட்டுக்குங்க. அதுவுமே உங்கள் கெஸிங்க்கு மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக நீங்கள் போடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், நம்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். எனக்கு வந்த கெஸிங்கை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்து போடுங்க. சப்போஸ் கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோடு போடாததில் தான் வந்திருக்குது. ஆனால் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்குது. ஓகேங்களா? அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்குங்க. எனக்கு வந்த கெஸிங்கை நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி போட்டுங்க. சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வருதுன்னா பாக்ஸில் போடுறதுனா போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடுறதுனா போட்டுங்க, அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகேங்களா? இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.